சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மிக விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மூலவரும் உற்சவருமான நடராஜ மூர்த்தி கருவறையிலிருந்து தேருக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது தமிழகத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மட்டும்தான் இது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார் கருவறையிலிருந்து வெளியே வருவார்கள். குறிப்பாக ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன விழாவும், மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசன விழாவின் போது கருவறையிலிருந்து சுவாமிகள் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஜோடிக்கப்பட்ட 5 தேர்களில் தேரோட்டம் மிக விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முதல் தேரில் விநாயக பெருமானும், 2வது தேரில் முருக பெருமானும், 3வது தேரில் நடராஜ பெருமானும், 4வது தேரில் சிவகாம சுந்தரி தாயாரும், 5வது தேரில் கண்டிகேஸ்வரரும் தனித்தனி தேர்களில் கிழக்கு கோபுர வாயில் முன்பு புறப்பட்டு தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி வழியாக மீண்டும் தேர்கள் நிலைக்கு வந்தடையும்.